சிம்பாலிக் சார் அப்போ என் கதை வரோம் உன் கதைக்கு வரோம். இந்த சீன் எல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் கதைக்கு வரோம். சார் இதுல எங்க சார் என் கதை இருக்கு? டைட்டில்ல உங்க பேர் வருது. கணபதி, இதுல இந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்ல சண்டை காட்சி இல்லையே? எப்படா 4 ஜீப் ரெடியா இருக்கு, ஒரு ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் கொளுத்தணும்லே, உடைக்கணும்ல. சார் நம்ம கதையில சண்டை காட்சியே கிடையாது சார். வரணும் வந்து ஆகணும், அதான் பிஎம் சார். கதாநாயகிய கல்யாணத்துக்கு அப்புறம் அவ விதவேன்னு சொல்ல வில்லன் கூட்டம் ஒண்ணு வருது. கணபதி, நம்ம கதையில ஏதுரா வில்லன்? அண்ணா போற போக்குல நீங்களே வில்லன் ஆயிருவீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஒத்துங்க சார். வில்லன் கூட்டம் வர்றாங்க, கதாநாயகிய பாக்குறாங்க. கதாநாயகி கழுத்துல ஒரே தாலி. உடனே வில்லனை சேர்ந்த ஆளு பல தாலிகளை செஞ்சு அவ கழுத்துல ஒன்னொன்னா போடுறான். இந்த பீச்ல சோப்பு டப்பா மேல போடுவாங்களே ரிங், அப்படியா? அதே அத பார்த்த கதாநாயகன் பொண்ணுன்னா ஒரே தாலி பல தாலி இருந்தா அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டே அம்பு விடுறான். அந்த அம்பு அவ கழுத்துல ஒரு தாலியை மட்டும் விட்டுட்டு மத்த தாலியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே தமிழ்நாட்டை எல்லாம் சுத்தி வந்து ஒவ்வொரு அம்மன் சிலை கழுத்துல எல்லாம் போடுது. அம்மன் சிலையில ஆனந்த கண்ணீர். சார் அங்க 500 டான்சர்ஸ் வேப்பஞ்சலைய கட்டிக்கிட்டு கொலவசத்தம் போட்டுக்கிட்டு பாடுறாங்க ஆடுறாங்க சார். இதுக்கப்புறம் தான் சார் நாம கதைக்குள்ளே வர்றோம். என்ன வாசனா? இதெல்லாம் ஒரு சீனு, இதெல்லாம் ஒரு கதை சார். என் கதைய என் இஷ்டப்படி எடுக்கிறதா இருந்தா சொல்லுங்க, நான் கதை கொடுக்கறேன். இல்லனா தம்பி, உன் இஷ்டப்படி கதை எடுக்க ஞான் தானா பணம் போடணும்? ஜனங்க என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் நாம கொடுக்கணும். ஆமா, காலங்காத்தால ஜனங்களா உங்க வீட்டுக்கு வந்து நின்னு இப்படி எல்லாம் படம் எடுங்கன்னு சொல்றாங்களாக்கும். என்ன நீ என்ன எதிர்த்து பேசுறியா? நீ பின்ன உன்ன மாதிரி மடையங்கிட்ட எல்லாம் வேற எப்படி பேசணும்ன்ற? கணபதி என்ன பேசுறான் பாத்தியா? டேய் கணபதி, நான் கிளம்புறேன். வரதா இருந்தா பின்னாடி வா. என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் நினைச்சேன் எங்க வீட்டு நாய் கூட டைரக்ட் செய்யும். செய்யும். ஒரு தடவை குறைச்சா ஸ்டார்ட், 2 தடவை குறைச்சா கட்டுன்னு சொல்லி படம் எடு. அது எந்த நாயாவது பாத்துட்டு போட்டோம். அண்ணா பொறுமை. என்னடா பொறுமை? நீ வேணா இந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் நாய் மாதிரி வாலாட்டிட்டு நில்லு. என்னால அதெல்லாம் முடியாது. நான் வரேன். சார் அண்ணா மன்னிச்சிருங்க அண்ணா, அவருக்கு சினிமாவை பத்தி புரியல. புரிய வைக்கிறேன். உன்னை என்ன சொன்னா? நாய் மாதிரி வாலாட்டும் தானே? கணபதி, நீதாண்டா என் டைரக்டர். உனக்கு சினிமா மூளை இருக்கு. நீ எறா படத்தை 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் போறேன்டா காசு. இன்னில இருந்து உன் பேரு கணபதி ராமல்லே கான் பாட். அண்ணா நீங்க தானே தெய்வம். நல்லாரு. அவனை உன் கால விழ வைக்கிறேன்டா. அனிதா, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வாசுக்கு உசிரே சினிமா தான். அதுக்கும் மேல அவன் உன்னை ரொம்ப விரும்புறான். அதுக்கு தான் இப்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்ப பாரு என்னாச்சு. வேலைக்கு சேர்ந்து 1 மாசத்துல எவன் பின்னாடியோ சுத்தனா வேலையிலேருந்து டெர்மினேட் பண்ணி ஆர்டர் வந்தாச்சு. அதனால என்ன இப்போ? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய டைரக்டரா வருவான். எப்ப? வாழ வேண்டிய வயசுல பொண்டாட்டி குடும்பம் வாழாம சினிமானா 60 வயசுக்கு அப்புறம் சினிமா வாய்ப்பு வந்து சம்பாரிச்சு அதை அனுபவிக்க வயசும் தெம்பு வேணாமா? இல்ல அனிதா, நீ வாசுவோட திறமை தெரியாம பேசுற. திறமை இருந்தா எல்லாரும் முன்னுக்கு வந்துட முடியுமா? கண்ணதாசன் பாட்டு கேட்டதில்ல? புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இல்ல அனிதா, வாசு குணம் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பலம் அவனுக்கே தெரியாது. அவனுக்கு தேவை ஆறுதலா கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி பேசணும், அவ்வளோதான். அதாவது அவன் நினைச்சபடியெல்லாம் நம்ம சக்கரையா பேசணும், அதானே? இதுக்குதான் ஒய்ஃபா? அது கூட நம்ம செய்யலன்னா வேற யாரு செய்வா? ஏன் சுபா, நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அனிதா ப்ளீஸ், அப்படியெல்லாம் பேசாத.
இவன்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்? வாழ்க்கையில சினிமா ஆசை இருக்கவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? எங்க வாழ்க்கையும் சாகடிக்கவா? அதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருக்கணுமா என்ன? பண்ணிக்கிட்டோம். முதல்ல தன் வாழ்க்கையை வெற்றிகரமா முடிச்சுக்கிட்டு, இல்லனா உன்ன மாதிரி ஒரு அசடை எதுக்கும் தலையாற்றவளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஹலோ வாசு. ஆ ஆ வா சுபா, எப்போ வந்த நீ? என்ன விஷயம்? நான் இங்க நர்ஸ் ட்ரைனிங் செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஓ, என்னாச்சு வாசு, ஏன் டல்லா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுபா, ஐ எம் ஆல் ரைட். அவருக்கு என்ன, எப்பவுமே ஆல்ரைட் தான். இங்கே தான் எல்லாமே சரியில்லை. அனிதா, ஏற்கனவே ரொம்ப தலைவலி. சூடா ஒரு காஃபி தரியா? தரேன், ஸ்வீட் கூட தரேன். ஏன்னா பேங்க்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கே. ஓ காட். அனிதா ப்ளீஸ். வாசு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன பேங்க் வேலை போயாச்சு. ஐயா எப்படி, கே பாலச்சந்தரா இல்ல ஸ்ரீதரா? அனிதா ப்ளீஸ், என்னை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா? என்ன கதை யோசிக்கிறீங்களோ? எப்ப ஷூட்டிங்? ஐயோ அனிதா, கடவுளே, நான் உனக்கு என்னப்பா குறை வச்சேன்? ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? என்ன வாசு, என்ன பிரச்சனை? அந்த சினிமா வாய்ப்பையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. என்னாச்சு? மடத்தனமா உளறான் சுபா. என் கதைய கண்ணாபின்னான்னு மாத்துறான் அந்த மேனன். சரி விடு. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறாரு? வேலையும் போச்சு, சினிமா வாய்ப்பும் இல்ல. அவன் இவர் கதையை தான் மாத்தனான், இவர் என் தலையெழுத்தையே மாத்திட்டாரு. அனிதா ப்ளீஸ், கொஞ்சம் வாயை மூடுறியா? என்ன மிஸ்டர், சத்தம் ஜாஸ்தி ஆகுது. வந்த வேலையை காப்பாத்திக்க துப்பு இல்ல. ஏய் வாசு ப்ளீஸ். வேலையை காப்பாத்திக்க துப்பு இல்ல, சினிமா வாய்ப்பையாவது காப்பாத்திருக்கணும். அதையும் விட்டுட்டு சை. அனிதா ப்ளீஸ். அனிதா, என்னாச்சு வாசு? மடத்தனமா படம் எடுக்க சொல்றான் சுபா. என்னால முடியல, அதான் வந்துட்டேன். நவ் ஐ ரிக்ரெட். சுபா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. சேச்சே, என்ன வாசு, விடு. அனிதாவும் நல்லவதான், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல சுபா, இந்த மனைவிக்கு நான் ஆசைப்படல. இப்படிப்பட்ட ஒரு சினிமாவுக்கும் நான் ஏங்கல. என் திறமை, என் கனவு, லட்சியம், என் வாழ்க்கை எல்லாம் எல்லாம் நாசமா போச்சு, நாசமா போச்சு. இல்ல வாசு, நீ நிச்சயம் ஒரு நாள் பெரிய கலைஞனா வருவ, பெரிய ஆளா வருவ. வேண்டாம் சுபா, வேண்டாம். இப்படி ஒரு சினிமா எனக்கு வேண்டாம். வேணானா போன வேலை திரும்ப கிடைக்குமா? அனிதா, எங்க போற நீ? எங்கேயோ போறேன், அப்பா வீட்டுக்கு இல்ல. ஐ எம் நாட் எ பேராசைட், நெய்தர் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் டு பி எ பேராசைட். என்னைக்கு என் கணவர் உழைச்சி சம்பாரிச்சு பெரிய ஆளா வராரோ அன்னைக்கு திரும்ப வரேன். அது வரைக்கும் குட் பை. அனிதா அனிதா. இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. அனிதா ப்ளீஸ், என்னை விட்டு போகாத அனிதா. சாரி, எனக்கு ஏன் தான் இந்த மாதிரி ஒரு கணவரை கடவுள் தந்தாரோ. அன்னைக்கு ஃபோன் பண்ணி நான் ப்ராக்டிக்கல் ஜோக் ப்ளே பண்ணேனே, அந்த ஃபோனை நீ ராங் நம்பர்னு சொல்லி கோவமா வச்சிருந்தேன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும். நானும் யாராவது ஒரு ஆடிட்டர், டாக்டர், இன்ஜினியர்னு யாராவது கல்யாணம் பண்ணி சுகமா இருந்திருப்பேன். பை. அனிதா, அனிதா போகாத. அனிதா அனிதா ப்ளீஸ். அனிதா நில்லு. அனிதா, கவலைப்படாத வாசு, எல்லாம் சரியாயிடும். நான் புறப்படுறேன். சுபா, நீயும் புறப்பட்டியா? சுபா, நான் உன்னை ஒன்று கேட்கவா? நீ ஏன் சுபா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை? வேணாம் வாசு,
மனசார ஒருத்தரை விரும்பினதுக்கு அப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது மகா கொடுமை. நான் வரேன் வாசு. அஹ், வாசுண்ணா வணக்கம்ண்ணா. வாடா கணபதி ராமா. ஆ? வா. அண்ணா இப்போ என் பேரு கணபத். கணபதின்னு கூப்பிடாதீங்க. மேனன் படத்தை டைரக்ட் பண்றேன். அண்ணா எல்லாம் நீங்க போட்ட பிச்சை. கணபதி ரொம்ப சந்தோஷம்டா. அப்படியே ஒரு மெகா சீரியல் கூட டைரக்ட் பண்றேன். கதவசனம் கூட நான் தான்ண்ணா. டேய் கணபதி ராமா, இப்ப எனக்கு வேலையும் இல்ல, டைரக்ஷனும் இல்லடா. தெரியும்ண்ணா, உங்க திறமைக்கு நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. அண்ணா நீங்க இல்லைன்னா நான் எங்கண்ணா? எல்லாம் உங்களால தான். உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு பாக்குறேன். நல்ல கேரக்டர் வந்தா உங்களுக்கு தரேண்ணா. ஆனா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களை என் டைரக்ஷன்ல நடிக்க கூப்பிடவே கூச்சமா இருக்குண்ணா. அதெல்லாம் பரவாயில்லடா, ஏதாவது இருந்தா குடு. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ரோல் வர வேண்டாமா? வந்தாலும் பெரிய ஸ்டாரா போட சொல்றாங்க. அப்படியே நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, பணம் தர மாட்டான்னா 1000 ரூபாய்க்கு உங்களை நடிக்க சொல்ல முடியுமா? டேய் கணபதி நல்லா பேசுறடா. எல்லாம் கடவுள் செயல். அண்ணா நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னா எல்லா மீட்டிங்லயும் உங்களை பத்தி தானே பேசுறேன். உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னன்னு தான் புரியல. ஆனா ஏதாவது செய்வேண்ணா. அண்ணா முடிஞ்சா நான் ஸ்டுடியோல ஏசி ரூம்ல தான் இருக்கேன். எனக்குன்னு தனி ரூம் கொடுத்துருக்காங்கண்ணா. நீங்க வந்து பாருங்க. வாய்ப்பு கேட்கணும்னு இல்ல, ஜஸ்ட் வந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், பண்ணுவேண்ணா. வரேன் வாசு. வாசு எல்லாம் கடவுள் செயல். வரட்டுமா?